Priyadarshini. Welcome to Madras IAS Academy. இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்ல டேர்ம் 3ல பார்த்தோம் அப்படின்னா முழு இலக்கணம் தான் பார்க்க போறோம். ஸோ தமிழ் புக் எடுத்துக்கோங்க. அதில் வந்து டேர்ம் 3ல லெசன் 1 லெசன் 2 லெசன் 3 இந்த 3க்கான இலக்கணம் செக்ஷன் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 வகை சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. 4 வகை சொற்கள் என்னென்ன சொற்கள்னு பார்த்தோம்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படிங்கிறது அந்த 4 வகை சொற்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். கரெக்டா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பெயர்ச்சொல் அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல்லுக்கு தான் என்ன பேர்னா பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லி பேரு. என்னென்ன பெயர்கள் இருக்கு? பாரதி, பள்ளி, காலை, கண், நன்மை, ஓடுதல். இது எல்லாமே ஒரு பெயரை குறிக்குது. அப்போ ஒரு பெயரை குறிக்கும் சொல்லதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பெயர்ச்சொல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் வினைச்சொல். வினை அப்படிங்கிறது நம்ம வந்து செய்யக்கூடிய ஒரு செயலை வந்து குறிக்கும். கரெக்டா? ஓடு, நட, பாடு அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு செயல். இலக்கணத்துல செயலுக்கு என்ன பேருனா வினைன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு வினையை குறிக்கும் சொல்லுக்கு தான் என்ன பேருனா வினைச்சொல். வினை என்னும் சொல்லுக்கு என்ன பேரு? ஒரு செயலை குறிக்கக்கூடியது. எடுத்துக்காட்டு வா, போ, எழுது, விளையாடு அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் இடைச்சொல். பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரக்கூடிய சொல்லுக்கு தான் என்ன பேருனா இடைச்சொல்னு சொல்லுவாங்க. அதாவது பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரக்கூடிய சொல்லுக்கு இடைச்சொல். இடைச்சொல் என்ன பண்ணாதுன்னா தனித்து இயங்காது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ உம்னு கொடுத்துருக்காங்க. தாயும் தந்தையும், மற்றுனா மற்றொருவர், ஐனா திருக்குறளை. இதெல்லாமே எதுக்கு எடுத்துக்காட்டுனா இடைச்சொல்லுக்கு எடுத்துக்காட்டு. அதுக்கப்புறம் உரிச்சொல் பார்க்க போறோம். ஸோ பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகைப்படுத்தி வருவது தான் என்னன்னா உரிச்சொல். இடைச்சொல் உரிச்சொல் தான் நமக்கு கொஸ்டின் பேப்பர்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இடைச்சொல் அப்படிங்கிறது தனித்து இயங்காது. உரிச்சொல் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தன்மையை மிகைப்படுத்தி வருவது, அதுதான் வந்து உரிச்சொல். உரிச்சொலுக்கு என்னென்ன எடுத்துக்காட்டு? மா, சால. அப்ப மாநகரம், சால சிறந்தது அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு. ஸோ இதுதான் 4 வகை சொற்கள். என்னென்ன சொற்கள் பார்த்திருக்கோம்? பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல்னு பார்த்திருக்கோம். ஸோ இல்லை சொல்லுங்க. படித்தால் ஐ மற்று கூ அப்படின்னு இருக்கு இல்லையா? இல்லை வேற என்ன இருக்கு? படித்தால். ஏன்னா இது எல்லாமே என்னது? இடை சொற்கள்ல வரும். நெக்ஸ்ட் மதுரை கால் சித்திரை ஓடினான். அப்போ மதுரை அப்படிங்கிறது இடப்பெயர். அதனால இதுதான் இதோட ஆன்சர். சென்றால் வந்த சித்திரை நடந்து. அப்போ சித்திரை அப்படிங்கிறதா இங்க வந்து ஆன்சர். மா, ஐ, உ, மற்று. மாங்கிறது இது மட்டும்தான் உரிச்சொல். அப்போ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ இது வந்து லெசன் 1க்கான இலக்கணம் முடிஞ்சிருச்சு. இப்போ லெசன் 2ல என்ன இலக்கணம் இருக்குன்னு பார்க்க போறோம். பெயர்ச்சொல். ஸோ பெயர்ச்சொல் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை வகைப்படும் முக்கியம்? பெயர்ச்சொல் மொத்தமாக 6 வகைப்படும். ஸோ பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். என்னென்ன பெயர்ச்சொல்னு பார்த்தோம்னா பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர். இது எல்லாமே வந்து பெயர்ச்சொல். பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்னா 6 வகைப்படும். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பொருட்பெயர்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர். ஸோ ஒன்றன் பொருளை குறிக்கும் பெயருக்கு என்ன பேருனா பொருட்பெயர். இது உயிருள்ள பொருளையும் குறிக்கும், உயிர் அற்ற பொருளையும் குறிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மரம், செடி, மயில், பறவை, புத்தகம், நாற்காலி இது எல்லாமே வந்து பொருள். அப்ப இது எல்லாமே பொருட்பெயர். நெக்ஸ்ட் இடப்பெயர். ஒரு இடத்தின் பெயரை குறிக்கும் சொல் இடப்பெயர். சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு இது எல்லாமே வந்து இடப்பெயர்கள். காலப்பெயர். காலத்தை குறிக்கும் பெயருக்கு பேரு காலப்பெயர். நிமிடம், நாள், வாரம், சித்திரை, ஆண்டு இது எல்லாமே காலப்பெயர்கள். நெக்ஸ்ட் சினைப்பெயர். பொருளின் உரிமை குறிக்கும் பெயர் சினைப்பெயர். கண், கை, இலை, கிளை. சினைப்பெயர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இப்போ ஒரு மனுஷன் இருக்கும் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் இருக்கும்? கண் இருக்கும், கால் இருக்கும், கை இருக்கும். ஒரு மரம் இருந்தா கிளை இருக்கும், வேர் இருக்கும், இலை இருக்கும். இதெல்லாமே அதோட உறுப்புகள். கரெக்டா? அப்ப சினைக்கு வேற என்ன பேர்னா உறுப்பு பெயர்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பண்பு பெயர். பொருளின் பண்பை குறிக்கும் பெயருக்கு என்ன பேர்னா பண்பு பெயர். ஸோ அது வட்டமா இருக்கலாம், சதுரமா இருக்கலாம், செம்மையா இருக்கலாம், நன்மையா இருக்கலாம். நெக்ஸ்ட் தொழில் பெயர். ஒன்றன் தொழிலை குறிக்கும் பெயருக்கு என்ன பேர்னா தொழில் பெயர். படித்தல், ஆடுதல், நடித்தல் இதெல்லாமே எதுல வரும்னா தொழில் பெயர்ல வரும். ஸோ அப்போ பார்த்துக்கலாம். பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர். இங்க எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. காவியா புத்தகம் படித்தாள். சில புத்தகம் அப்படிங்கிறது பொருட்பெயர். பள்ளிக்கு சென்றாள் இடப்பெயர். மாலையில் விளையாடினாள் காலப்பெயர். தலை அசைத்தாள் சினைப்பெயர். இனிமையாக பேசினாள் பண்பு பெயர். ஆடுதல் அப்படின்னா தொழில் பெயர். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது இடுகுறி பெயர், காரண பெயர். இடுகுறினா என்ன தெரிஞ்சுக்கணும், காரணம்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். நம் முன்னோர்கள் எந்த விதமான காரணமும் இல்லாமல் ஒரு பொருளுக்கு பெயர் வச்சாங்கன்னா அதோட பேரு இடுகுறி பெயர். ஏதாவது ஒரு காரணம் கருதி பெயர் வச்சாங்கன்னா அதோட பேரு காரண பெயர்னு சொல்றோம். அப்ப பார்க்கலாம். நம் முன்னோர் சில பொருட்களுக்கு காரணம் கருதாமல் பெயரிட்டாங்க. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா இடுகுறி பெயர். எடுத்துக்காட்டு மண், மரம், காற்று. ஸோ இந்த இடுகுறி பெயர் 2 வகைப்படுகிறது. என்னென்ன? இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். இப்போ இடுகுறி பொது பெயர்னு என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. எடுத்துக்காட்டு மட்டும் படிங்க. இடுகுறி பொது பெயர்னா மரம்,
காடு. இடுகுறி சிறப்பு பெயர்னா அந்த மரத்துல மா கருவேலம். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் காரண பெயர். நம் முன்னோர்கள் ஒரு சில பொருளுக்கு காரணம் கருதி பெயர் வச்சிருப்பாங்க, அதுக்கு பேர் தான் காரண பெயர். கருப்பா இருந்தா கருமிளகை, நாற்காலி, இதை 4 கால்கள் இருக்கிறதுனால நாற்காலி, இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் காரண பெயர்னு சொல்லுவோம். நல்லா பாருங்க, காரணம் கருதி இட்ட பெயருக்கு தான் காரண பெயர். நாற்காலி, கரும்பலகை, இதுவும் காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர் என்று 2 வகைப்படும். இப்போ இந்த காரண பொது பெயர் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க? காரண பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருட்களையும் குறிக்கிறது. எடுத்துக்காட்டு பறவை மற்றும் அணி. காரண சிறப்பு பெயர் வளையல், மரங்கொத்தி. ஸோ பறவைக்கு மரங்கொத்தி கொடுத்துருக்காங்க, அணினா வளையல். ஓகேவா? இதுதான் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன். ஸோ எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இடுகுறி பேர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் இடுகுறி பேர் என்னன்னு பாருங்க, மண். எந்த விதமான காரணமும் இல்லாமல் மண்ணுன்னு பேர் வச்சிருக்கோம். காரண பெயர் அப்படின்னு பாருங்க, காரணம் கருதி வளையல், கையில் போகிறதுனால வளையல். இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா வாழை. ஸோ இதுக்கான ஆன்சர் எல்லாம் குறிச்சிக்கோங்க இதை பார்த்தே. நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது இதோட லெசன் 2க்கான இலக்கணம் முடிஞ்சிருச்சு. இப்போ அணி இலக்கணம் பார்க்க போகிறோம். அணி இலக்கணம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா செய்யுள்ள அணிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகுன்னு நம்ம வந்து சொல்லுவோம். கரெக்டா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது இயல்பு நவிர்ச்சி அணி அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவதுக்கு பேர் அப்படின்னா இயல்பு நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா தன்மை நவிர்ச்சி அணி என்றும் அழைக்கப்படுகிறது. அப்போ இயல்பு நவிர்ச்சி அணி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா ஒரு பொருளின் உள்ளதை உள்ளபடியே நம்ம வந்து சொல்றதுக்கு பேர் தான் இயல்பு நவிர்ச்சி அணி. அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்மை நவிர்ச்சி அணி என்றும் சொல்லி அழைக்கப்படுகிறது. இதில் எடுத்துக்காட்டு தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி, அம்மா என்குது வெள்ளை பசு, உடன் நண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி, நாவால் நக்குது வெள்ளை பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி அப்படின்னு சொன்னது யாருன்னா கவிமணி தேசிய விநாயகர். இந்த பாட்டோட ஆசிரியர். கொஸ்டின் பேப்பரில் நம்ம இந்த பாட்டோட ஆசிரியருமே எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இது எதுக்கான எடுத்துக்காட்டுனா இயல்பு நவிர்ச்சி அணிக்கான எடுத்துக்காட்டு. ஸோ நெக்ஸ்ட் உயர்வு நவிர்ச்சி அணினா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூடுவதுக்கு பேர் தான் என்னன்னா உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதுல குளிநீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று, ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று, பாதாள கங்கையை பாடி அழைத்தால் உன் தாத்தா அப்படின்னு நம்ம கொடுத்தாங்க அப்படின்னா உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஓகேவா? ஸோ அப்போ உயர்வு நவிர்ச்சி எடுத்துக்காட்டு ஒரு பொருளோட தன்மையை மிகைப்படுத்தி கூறுவதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா உயர்வு நவிர்ச்சி அணின்னு சொல்றோம். இந்த பாட்டுக்கு எடுத்துக்காட்டு இதுதான். நெக்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க. 6 சக்கரம் 100 வண்டி, அழகான ரயில் வண்டி, மாடு கண்ணு இல்லாமத்தான் மாயமாத்தான் ஓடுது, உப்பு பாரம் மேட்டு வண்டி, உப்பிலே பாளையம் போகும் வண்டி. இதுவும் எதுக்கு எடுத்துக்காட்டுனா உயர்வு நவிர்ச்சி அணிக்கு தான் எடுத்துக்காட்டு. ஸோ நெக்ஸ்ட் இதோட 6th 3rd டேர்ம்ல லெசன் 1 லெசன் 2 லெசன் 3க்கான இலக்கணம் கம்ப்ளீட்டட். தேங்க்யூ.